السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومما رزقناهم ينفقون. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, துவக்கமாக நான் ஓதி காட்டிய திருக்குரானுடைய வசனத்தின் வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், நான் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்கிறான். செலவு என்றது நமக்கு பணம் தான் ஞாபகத்திலே வருகிறது. ஆனால் பணம் மட்டுமே அல்லாஹ் வழங்கவில்லை இல்லையா? அதை தாண்டி நமக்கு அதிகாரத்தை, பொருளாதாரத்தை, ஆற்றலை, ஆளுமையை, சிந்தனையை, கல்வியை, இப்படி நிறைய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்கியிருக்கிறான். அவற்றை நாம் இறைவனுடைய படைப்பாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நாம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, அல் கலிமத்து தய்யிபா சதகத்துன் என்று சொல்வார்கள். நல்ல வார்த்தை கூட தர்மம் தான் என்று சொல்வார்கள். எனவே தர்மம் என்பது மிகுந்த பொருட்செலவு மிக்கது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் அப்படி அல்ல. நாம் வழிகாட்டுகிற ஒரு நிகழ்வு கூட, ஒருவருக்கு சொல்லுகிற ஆலோசனை கூட, ஆறுதல் கூட நன்மையினுடைய இடத்தில், தர்மத்தினுடைய இடத்தில் இருக்கும். எனவே நாம் அவற்றை தாராளமாக செய்வதற்கு முன்வர வேண்டும். பொருளாதாரத்தை தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்களித்த பல்வேறு நிஅமத்துக்களிலிருந்து சமுதாயத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும். ஒரு நபிமொழியிலே இறைவனுக்கு பிடித்தமான மனிதர் யார் என்று சொன்னால், இறைவனின் குடும்பமாக இருக்கக்கூடிய அவனுடைய படைப்பினங்களில் அன்பு செலுத்தக்கூடியவர் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மனிதர்கள் பல்வேறு வகையிலே உதவி செய்கிறார்கள். கொரோனா போன்ற நெருக்கடியான காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு முஸ்லிம் குடும்பம் தங்களது பெண் குழந்தைகளுக்காக சேர்த்து வைத்த பணத்தை அவர்கள் செலவு செய்து இல்லாத மக்களுக்கு, உணவு கிடைக்காத மக்களுக்கெல்லாம் உணவளித்திருக்கிறார்கள். இது கூட தர்மம் தான். பாதியில் கிடக்கிற கல்லையும் முள்ளையும் அகற்றுவது தர்மம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈமானுக்கு 70 சொச்சம் கிளைகள் இருக்கிறது. அதாவது 70க்கும் மேற்பட்ட குணங்களை, நடவடிக்கைகளை உள்ளடக்கியது தான் இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை என்பது வெறுமனே அல்லாஹ்வை நம்புவது மாத்திரமல்ல, அதனுடைய நீட்சியாக, அதனுடைய தொடர்ச்சியாக மனிதனிடம் ஏற்படுகிற பல்வேறு நிகழ்வுகளெல்லாம் இறை நம்பிக்கையில் சேரும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து. அது 70 சொச்சம் கிளைகளை கொண்டது என்று சொன்னால் அதன் உயர்ந்த கிளை லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் இல்லை என்று உளமாற நம்புவது இருக்கிறது இல்லையா? அது ஈமான். அதான் ஈமானிலே உயர்ந்தது. பாதையில் கிடக்கிற கல்லையும் முள்ளையும் அகற்றுவது அந்த ஈமானினுடைய தாழ்ந்த கடைசி படித்தரம் என்று வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு நபிமொழியிலே வெட்கம் ஈமானுடைய ஒரு பகுதி என்கிறார்கள். அதுபோல நேர்மையும் ஈமானுடைய வழிபாடு தான். நல்லறங்கள் எவையெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் ஈமானுடைய வழிபாடு தான். எனவே அந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்ய வேண்டும். மனிதர்கள் பொதுவாக ஏன் செலவு செய்ய பயப்படுகிறார்கள் என்றால், குறைந்து போய்விடுமோ என்று அஞ்சுகிறார்கள். ஆனால் அது அஞ்ச தேவையில்லை. சாதாரணமாக நம்முடைய கிராமங்களிலே ஒரு வழக்கு சொல் இருக்கிறது, இறைக்கிற கிணறு தான் ஊறும் என்று.
கொடுக்க கொடுக்கத்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்து நமக்கு வந்து சேரும். வேண்டாம் என்று நாம் சுருக்கி வைத்து கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கி விடுவான். இவனுக்கு இவ்வளவு போதும் என்று சொல்லிவிடுவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கிவிட்டிருந்து செலவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.